ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் பை ஹரி சேனல். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இன்னும் எனக்கு என்கரேஜிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ், blemishes, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இது 3 தான் எல்லாரோட மேஜர் கன்சர்னாக இருக்கும். நான் அதை எப்படி வீட்டிலேயே வந்துட்டு 10 டேஸ்லேயே நான் கியூர் பண்ணேங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன். இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், நார்மல் ஃபேஸ் பேக் அளவுக்கு திக்காக இருக்காது. ஸோ ஏதாவது அப்ளை பண்ணும்போது ஒரு கவர் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வார்ம் வாட்டர்னால வாஷ் பண்ணணும். ப்ளஸ் 15 மினிட்ஸ்க்கு வச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா என் ஸ்கின் எவ்வளோ க்ளோயியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 1 வீக் தான் நான் யூஸ் பண்ணேன். செம்ம ரிசல்ட்ஸ் சீரியஸாக. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுற எல்லா ஸ்கின் கேர் ரெஜிமுமே நான் பர்சனலாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அது எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இல்லை உங்களுக்கு ஆக்னே ஸ்கார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். லெமன் லெமனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வைட்டமின் சி இருக்குது, விச் இஸ் ஆப்வியஸ்லி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங்கை இது தடுக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்கின்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதை கியூர் பண்ணும். ஆக்னே ஸ்கார்ஸ் ரிமூவ் பண்ணும், blemishes ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும். எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் லெமனோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹனி ஏன் லெமனோட நம்ம கம்பைன் பண்ணுறோம்னா ஹனியில் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. உங்களோட போர்ஸை ஓப்பன் பண்ணி அந்த போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹனி ரொம்ப பெரிய பங்கு ப்ளே பண்ணுது, பெரிய ரோல் அது ப்ளே பண்ணுது. ப்ளஸ் ஹனியில் ஹனி லெமன் ரெண்டுலேயுமே ப்ளீச்சிங் கண்டென்ட் நேச்சுரலாகவே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. ஸோ அது உங்களோட ஃபேஸை நல்ல ஒரு க்ளோ ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹனி உங்களோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஒரு படி மேலே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் உங்களோட ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஹெல்த்தியான லுக் உங்கள் ஸ்கின்னில் இருக்கும். அண்ட் டர்மரிக் அதுலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஆப்வியஸாக பிம்பிள்ஸ்க்கு அது ரொம்பவே இது. அண்ட் என்ன சொல்கிறது, உங்களோட ஸ்கின்னை நல்ல ஒரு ஹெல்த்தியாக அடுத்த லெவலுக்கு ஒரு கொண்டு போகிறதுக்கு டர்மரிக் ரொம்பவே ப்ளே பண்ணும். ஏதாவது நம்ம ஸ்கின்னில் ஏதாவது கிருமி இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணும். நம்ம ஏன் பேக் போட்டுட்டு நம்ம டோனர் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஸ்க்ரப்பு போட்டு உடனே டோனர் போட்டு அதுக்கப்புறம் பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. உங்கள் போர்ஸ் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிட்டு தான் பேக் பண்ணணும். ஸோ அது என்ன சொல்கிறது, அதோட இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே போய் அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஸ்க்ரப் போட்டு ஃபேஸ் பேக் போட்டு கண்டிப்பாக டோனர் போடுங்க. பிகாஸ் உங்கள் போர்ஸ் திரும்ப க்ளோஸ் பண்ணணும். நம்ம நேச்சுரலாக இதில் போர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனினால தான். இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர்னால உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர்னால வாஷ் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர், அதாவது ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ஓரளவு வெதுங்கிற தண்ணியில் உங்கள் ஃபேஸை கழுவுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வீக்லி த்ரைஸ் ரொம்ப எனக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் நினச்ச ஆளாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மந்த்லேயே ரிசல்ட் தெரியும். நீங்கள் டெய்லியில் என்னோட ஸ்கின் நார்மல் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். நீங்கள் லெமனுக்கு அலர்ஜிக்காக இருந்தீங்கன்னா இல்லை ஹனிக்கு அலர்ஜிக்காக இருந்தீங்கன்னா இந்த பேக் போடாதீங்க. ஸோ இந்த வீடியோ அதோட முடியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தடையும். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.